வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் எல்லை தாண்டி ராணுவ நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி அன்றிரவே மேற்கு பகுதி முழுவதும் மற்றொரு அலைகளையான ஆளற்ற விமானங்களை பாகிஸ்தான் அனுப்பிய போது இந்திய பாதுகாப்பு அமைப்பு சீற்றமடைந்தது. பாகிஸ்தான் இருதரப்பு ஒப்பந்தத்தை மீறினால் இந்தியா கடுமையான மற்றும் தண்டனைக்குரிய பதிலடியை வழங்கும் என்று லெப்டினன்ட் ஜெனரல் காய் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தார். மேலும் எந்த ஒரு தவறான சாகசங்களுக்கும் எதிராக இயக்கவியல் துறையில் எதிர்கொள்வதற்கு போர் களமுனை தளபதிகளுக்கு ராணுவ தலைவர் ஜெனரல் உபேந்திர திவேதி முழு அதிகாரத்தையும் வழங்கினார். பகல்காம் தீவிரவாத தாக்குதல்களுக்கு பின்னர் ஏற்பட்ட படைக்குவிப்பை பொறுத்தவரை பாகிஸ்தான் பல ரிசர்வ் ராணுவ படைப்பிரிவுகள், டேங்கல் மற்றும் சீன தயாரிப்பு SH-15 சுயமாக இயக்கப்படும் 155 மில்லிமீட்டர் சிஸ்டங்களை கட்டுப்பாடு கூடு மற்றும் சர்வதேச எல்லைக்கரையில் நகர்த்தி உள்ளது. இந்தியா நிச்சயமாக உடனடியாகவே அதன் படைகளின் பிரதிபலிப்பு அதிகரிப்புகளை செய்திருந்தது. செனாப் மற்றும் ரவி நதிகளுக்கு இடையில் இந்தியாவுக்குள் நீண்டு செல்லும் ஷகர்கர் புல்ஜ் பாகிஸ்தான் ராணுவத்தின் டேங்கல் மற்றும் கவச வாகனங்களின் பெரிய குவிப்பு காணப்பட்ட இடங்களில் ஒன்று என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த பகுதியின் தட்டையான நிலப்பரப்பு இருதரப்பு படையணி திரட்டல்களையும் எதிர்த்தரப்பால் தெளிவாக பார்க்க அனுமதித்தது. இந்தியாவில் பழைய சோழர் கால மன்னர்களின் போர்க்கால இருதரப்பு படை குவித்தல்களும் இந்த பகுதியின் தட்டையான நிலப்பரப்பில் எதிரெதிரே காணப்படுகிறது. சோழர் காலத்து போர் என்றால் அதற்கு உதாரணம் வெண்ணிப்போர் என்று அழைக்கப்படும் வெண்ணிப்பரந்தலை போர். அந்த போரில் கரிகால் சோழன் தன்னை எதிர்த்து வந்த சேர மன்னன் சேரமான் பெருச்சேரலாதனையும் பாண்டிய மன்னன் ஒருவரையும் 11 குறுநில மன்னர்களான வெளிர்களையும் ஒருங்கே தோல்வியுற செய்ததாக சரித்திரம் கூறுகிறது. இந்தியா தமிழ்நாடு தஞ்சாவூருக்கு 24 கிலோமீட்டர் தொலைவின் நீடாமங்கலம் அருகில் உள்ள வெண்ணிப்பரந்தலை என்னும் இடத்தில் நிகழ்ந்த போர் அது. இந்த போர் வெண்ணியூரின் எல்லையை அடுத்திருந்த திறந்த வழியில் எதிரி படைகள் எதிரெதிரே ஒரு தரப்பை மறுதரப்பு நேரடியாக பார்க்கும் விதத்தில் தங்கியிருந்த நிலையில் நடைபெற்றது. போர் நடந்த வெண்ணி என்ற பெயருடைய ஊர் தற்பொழுது கோயில் உண்ணி அல்லது கோயில் வெண்ணி என்று அழைக்கப்படுவதாக கூறுகிறார்கள். அப்படியொரு ஊரை நாம் சில ஆண்டுகளுக்கு முன் தஞ்சை சென்ற போது பார்த்ததில்லை. தஞ்சாவூரில் சிலரை விசாரித்த போது அவர்களுக்கும் அப்படியொரு இடம் அங்கு இருப்பதாக தெரிந்திருக்கவில்லை. இந்த காணொலியை பார்ப்பவர்களில் யாராவது தஞ்சாவூர்காரர்கள் இருந்தால், அப்படியொரு ஊர் அங்கே இருந்தால் அது பற்றி பின்னூட்டத்தில் குறிப்பிடவும். அடுத்த தடவை அந்த பக்கம் வரும்போது நாமும் போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அதே வெட்டவெளி போர் நிலை தற்போது இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும் செனாப் மற்றும் ரவி நதிகளுக்கு இடையில் இந்தியாவிற்குள் நீண்டு செல்லும் ஷகர்கர் புல்ஜ் பகுதியில் காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பகுதி இந்திய நகரங்களான அமிர்தசரஸ், பதன்கோட், படாலா மற்றும் குருதாஸ்பூர் ஆகியவற்றுக்கு அருகாமையில் இருப்பதுடன் ஜம்முவுடனான சாலை இணைப்புகளும் இந்திய ராணுவத்திற்கு அதிக முன்னுரிமை அளிக்கும் பகுதியாக அமைகின்றது. அதனால் இப்பகுதியில் பாகிஸ்தானின் ஊடுருவல் ஆரம்பத்திலேயே தடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் இந்திய ராணுவத்திற்கு உள்ளது. 1971 போரின் போது புகழ்பெற்ற பசந்தர் போர் நடந்த இடமும் இதுதான். அது பற்றிய தகவல்களும் இணையத்தில் உள்ளன. அந்த விதத்தில் இந்த இடத்தில் இருதரப்பு படைக்குவிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ளது. இம்மாதம் 7ஆம் தேதி இந்திய ஆயுதப்படைகளால் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பகல்காமில் 26 உயிர்களை கொன்ற கொடிய தீவிரவாத தாக்குதலுக்கு விரைவான மற்றும் ஒருங்கிணைந்த ராணுவ பதிலடியாக இருந்தது. பாகிஸ்தானை தளமாக கொண்டு லஷ்கர்-இ தொய்பா குழு இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று இந்திய உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாத குழு பாகிஸ்தானின் ராணுவ ஸ்தாபனத்திற்குள் உள்ள கூறுகளால் ஆதரிக்கப்படுகிறது. பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா 9 தீவிரவாத தளங்களில் துல்லியமான தாக்குதல்களை நடத்தியது. பாகிஸ்தானின் பிரதான நிலப்பகுதியில் 4 மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 5 இலக்குகள் தாக்கப்பட்டன. அந்த தாக்குதல்கள் லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஸ்-இ முகமது மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகியவற்றுடன் தொடர்புடைய உள்கட்டமைப்பை இலக்காக கொண்டது. புதுடில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட செய்தியாளர் சந்திப்பில் ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படையை சேர்ந்து மூத்த தளபதிகள் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விரிவான விளக்கத்தை வழங்கினார்கள். சுமார் 25 நிமிடங்கள் நீடித்த இந்த தாக்குதல் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை செயலிழக்க செய்து பாகிஸ்தான் ராணுவ துருப்புகளுக்கு குறிப்பிடத்தக்க இழப்புகளை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த செய்தியாளர் மாநாட்டின் போது குறிப்பிடத்தக்க தருணம் விண்ணில் எதிரியை அழிக்கவும் என்ற தலைப்பில் ஒரு தொகுப்பு காணொளி வெளியிடப்பட்டது. அந்த காணொளியில் பாகிஸ்தான் மிராஜ் நொறுங்கியது என்ற தலைப்பில் ஒரு ஸ்டில் பட தொகுப்பு இருந்தது. இது ஒரு பாகிஸ்தான் மிராஜ் போர் விமானம் இந்திய படைகளால் அளிக்கப்பட்டதாக செய்திகளை தூண்டியது. ஆரம்பத்தில் இந்த கூற்று தொடர்பாக இந்திய விமானப்படையிடமிருந்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை. இருப்பினும் செய்தியாளர் சந்திப்பில் அடுத்தடுத்த அறிக்கைகள் இந்த நடவடிக்கையின் போது இந்தியா உண்மையில் ஒரு பாகிஸ்தான் போர் விமானத்தை வீழ்த்தியதை உறுதிப்படுத்தின. இந்திய ராணுவம் சமூக ஊடகங்களில் இடிபாடுகளின் காட்சிகளை பகிர்ந்து கொண்டது இந்த கூற்றை வலுப்படுத்தியது. இந்த இடத்தில் பாகிஸ்தான் விமானப்படை மிராஜ் போர் விமானம் பற்றிய மற்றும் ஒரு தகவலையும் தெரிவிக்கலாம்.
பாகிஸ்தானின் லாகூர் நகரில் பாகிஸ்தான் விமானப்படை தமது மற்றொரு விமானத்தை இழந்துள்ளது என்பதற்கு அடையாளமான பொருள் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அது ஒரு போர் விமானத்தின் விமானிக்கான இருக்கை அல்லது பைலட் சீட். விமானத்தின் இருக்கை மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. அப்படியானால் விமானம் எங்கே? விமானத்திற்கு உள்ளேதானே விமானிக்கான இருக்கை இருக்கும். விமானிக்கான இருக்கை இருக்கிறது, விமானம் இல்லை என்றால் நம்ப முடியாது என்று யாராவது சொன்னால் அந்த நபருக்கு போர் விமானங்கள் பற்றிய அறிவு அவ்வளவாக இல்லை என்று அடித்து கூறிவிடலாம். போர் விமானங்கள் அபாயகரமான சூழ்நிலையை சந்திக்கும் போது விமானியை உயிர் தப்ப வைக்க விமானியை விமானத்திலிருந்து தூக்கி எறியும் பொறிமுறை உள்ளது. அப்படி தூக்கி எறியும் போது விமானி அவர் அமர்ந்திருக்கும் ஆசனத்துடன் தான் தூக்கி எறியப்படுவார். அந்த கணத்தில் விமானியின் ஆசனம் விமானத்திலிருந்து பிரிந்து விடும். அதன் பின் இரண்டும் வெவ்வேறு இடங்களில் விடும். லாகூரில் விமானியின் ஆசனம் ஒன்று தரையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அது பாகிஸ்தான் விமானப்படையின் போர் விமானத்திலிருந்து வந்ததாக எடுத்துக் கொள்ளலாம். இது இந்தியாவின் இரவு தாக்குதலின் போது பாகிஸ்தான் அதன் மற்றொரு விமானத்தை இழந்திருக்கலாம் என்ற ஊகத்தை தூண்டியது. நாம் அப்படி கூறுவதற்கு ஒரு காரணம் உண்டு. காணொளியின் நம்பகத்தன்மை மற்றும் பதிவிடப்பட்ட சரியான நேரம் சரிபார்க்கப்படாமல் இருந்தாலும் காணொளியில் தெரியும் விமானியின் சீட் மிராஜ் 5 போர் விமானத்தில் பயன்படுத்தப்பட்டதை போன்று ஒரு விமான தூக்கி எறிதல் சீட் அமைப்பை ஒத்திருப்பதை படங்கள் தெளிவாக காட்டுகின்றன. மிராஜ் 5 விமானத்தின் சீட் பிரிட்டிஷ் நிறுவனம் மார்டின் பேக்கரால் வடிவமைக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தின் போர் விமான தூக்கி எறியும் சீட்கள் தான் உலக புகழ் பெற்றவை. இவை பல நாட்டு தயாரிப்பு விமானங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு தேஜஸ் விமானத்தில் விமானிகள் அமரும் சீட் கூட பிரிட்டிஷ் நிறுவனம் மார்டின் பேக்கரால் வடிவமைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் தனியார் நிறுவனமான மார்டின் பேக்கர் உலகின் மிகவும் வெற்றிகரமான வெளியேற்ற இருக்கை உற்பத்தியாளர்களில் பிரபலமானது. இன்று 84 நாடுகளில் 54 வெவ்வேறு விமான வகைகளில் 17,000க்கும் மேற்பட்ட மார்டின் பேக்கர் தூக்கி எறியும் சீட்கள் சேவையில் உள்ளன. இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மார்டின் பேக்கர் தூக்கி எறியும் சீட்கள் இதுவரை 7,699 விமானிகளின் உயிர்களை காப்பாற்றியுள்ளது. அமெரிக்கா, தென்கொரியா, இந்தியா, ஜெர்மனி, இத்தாலி மற்றும் பிரான்ஸ் ஆகியவை முக்கிய சந்தைகளாக உள்ள உலக போர் விமான சந்தையில் இந்த நிறுவனம் 75% ஆதிக்கம் செலுத்துகிறது. இந்திய உள்நாட்டு தயாரிப்பு விமானம் தேஜஸை அர்ஜென்டினாவுக்கு விற்கலாம் என்ற சூழ்நிலை வந்தபோது தேஜஸ் விமான விற்பனையில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. அது என்னவென்றால் அர்ஜென்டினாவுக்கு விற்கப்படும் ராணுவ உபகரணங்களில் பிரிட்டிஷ் தயாரிப்பு பாகங்கள் இருக்கக்கூடாது என்று பிரிட்டன் தடை விதித்துள்ளது. இதனால் இந்தியா தமது உள்நாட்டு தயாரிப்பு விமானம் தேஜஸை அர்ஜென்டினாவுக்கு விற்பதற்காக அதன் பிரிட்டிஷ் தயாரிப்பு மார்டின் பேக்கர் தூக்கி எறியும் சீட்களை ரஷ்ய தயாரிப்பு ஸ்வெட்டா K-36D விமான சீட்டுடன் மாற்றீடு செய்ய தயாராக இருந்தது. ரஷ்ய தயாரிப்பு ஸ்வெட்டா K-36D விமான சீட் தான் இந்திய விமானப்படையின் Su-30 MKI விமானத்திலும் உள்ளது. ஆனால் இதுவரை அர்ஜென்டினாவின் விமான ஒப்பந்தம் இந்திய தேஜஸ் விமானத்திற்கு கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் அமெரிக்கா என்பது வேறு விஷயம். அது இந்த காணொளிக்கு தேவையற்ற விஷயம். பிரெஞ்சு தயாரிப்பு மிராஜ் 5 போர் விமானத்தில் பயன்படுத்தப்படும் விமானிகளின் இருக்கை மார்டின் பேக்கர் தூக்கி எறியும் சீட் MKBRM-4 ரகத்தை சேர்ந்தது. இந்த இருக்கை ஒரு ஒருங்கிணைந்த சேனம் கொண்டு ஐரோப்பிய பாணி சீட். மேலும் வெளியீட்டு பெட்டி பிரிட்டிஷ் சீட் கட்டமைப்பில் சற்று வித்தியாசமானது. இந்த சீட் மஞ்சள் பச்சை கோடிட்ட துப்பாக்கி சூடு கைப்பிடிகள் மற்றும் தனித்துவமான வட்டா வர்ணங்களால் வகைப்படுத்தப்படுகிறது. பிரெஞ்சு தயாரிப்பு மிராஜ் 5 போர் விமானம் இந்தியாவிடம் கிடையாது. ஆனால் பாகிஸ்தான் விமானப்படையிடம் உள்ளது. லாகூரில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சீட் பாகிஸ்தான் விமானப்படையின் விமானம் ஒன்றில் விமானி தூக்கி எறியப்பட்டதை காட்டுகிறது. அதன் அர்த்தம் விமானியற்ற விமானம் வீழ்ந்திருக்க வேண்டும். அது இந்திய தாக்குதலிலும் வீழ்ந்திருக்கலாம். அல்லது பாகிஸ்தானின் மோசமான விமான பராமரிப்பு பிரச்சனைகள் காரணமாக பயிற்சியின் போது கூட வீழ்ந்திருக்கலாம். எப்படியோ பாகிஸ்தானின் மற்றொரு விமானம் வீழ்ந்தது என்பதுதான் உண்மை. இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். என்னடா இந்த பரபரப்பு மீடியா யூடியூப் சேனல் சோழர்களின் தஞ்சை வெண்ணி பறந்தலை போர் பற்றியும் பேசுகிறது, பிரிட்டிஷ் தயாரிப்பு விமான சீட் பற்றியும் பேசுகிறது, இந்திய தேஜஸ் விமான விற்பனை பற்றியும் பேசுகிறது என்ற குழப்பம் ஏற்படலாம். என்ன செய்வது? நமது ஜாதக விசேஷம் அப்படி. இந்தியாவும் பாகிஸ்தானும் வெளிநாட்டு தயாரிப்பு போர் விமானங்களின் கலவையுடன் போர் புரிகின்றன. இரு நாடுகளும் உலகம் முழுவதிலுமிருந்து ஜெட் வடிவமைப்புகளை வைத்திருக்கின்றன. மேலும் மோதல் ஒன்றுக்கொன்று மோதாமல் போகக்கூடிய ஜெட் விமானங்களை போருக்கு கொண்டு வரும் ஆற்றலை வைத்திருக்கின்றன. உதாரணமாக பாகிஸ்தான் சீனாவில் தயாரிக்கப்பட்ட J-10 விமானங்கள், பாகிஸ்தான் சீன கூட்டு JF-17 போர் விமானங்கள், அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட F-16 விமானங்கள் மற்றும் பிரெஞ்சு மிராஜ் ஆகியவற்றை பயன்படுத்துகிறது. அதே நேரத்தில் இந்தியா பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபால் மற்றும் மிராஜ், ரஷ்ய தயாரிப்பு Su-30 விமானங்கள், MiG-29 விமானங்கள் மற்றும் MiG-21 விமானங்கள், பிரிட்டனின் ஜாகுவார் ஆகியவற்றுடன் உள்நாட்டு தயாரிப்பு தேஜஸ் போர் விமானங்களையும் இயக்குகிறது.